சிஎம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களோட பணத்தை ஒரு காசு கூட கை வைக்கவும் மாட்டேன், கை வைக்க விட மாட்டேன், கை வச்சவனை விடவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது எதிர்கட்சியில் உட்காந்துருந்தவங்களுடைய ஃபேஸெல்லாம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, எல்லாரோட ஃபேஸ்லேயுமே அள்ளு கிளம்பிச்சு. ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துகிறவன், கை சுத்தமுள்ளவனால் மட்டும்தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும். இது விஜய் அவர்களுடைய நேர்மையை காட்டுது. அதே நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னா, அவர் அமைச்சராக இருக்கும்போது கோவிலுக்கு வந்த மக்கள் கொடுத்த அந்த காணிக்கை, அந்த உண்டியலில் வந்த காசை வச்சு 10 கோடியை எடுத்து மல்டி ஸ்டோரிஸ் கார் பார்க்கிங் ப்ரைவேட்டாக போட்டு அதில் வருமானம் ஈட்டுறதுக்கு மனுஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நல்ல வேலை, இது இப்போ அமைச்சராக இருக்கிற ரமேஷ் அவர்கள், அவர் வயதில் சின்னவராக இருந்தாலும் அவரோட செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் செயல்படுறாரு. பாராட்டுதலுக்குரியது திரு ரமேஷ் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள். அவர் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆன் பாயிண்ட் சேகர் பாபு மேலே அந்த கம்ப்ளைண்ட் வச்சதுங்கிறது, சேகர் பாபுவால் என்ன பேசுகிறதுனே தெரில. மனுஷன் திருன்னு முழிச்சிட்டு இருந்தார். என்ன ஒரு அநியாயம் இல்லை? கோவிலில் மக்கள் கோவிலுக்காக போட்ட காசை கோவில் நற்பணிக்காக செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு நியாயம் இருக்குது. அதில் ஒரு பிஸ்னஸ் மைண்டை வச்சு, அதில் ஒரு கால்குலேட்டிவாக இதை இப்படி ஒரு விஷயம் பண்ணி மல்டி ஸ்டோரிஸ் பார்க்கிங் மாதிரி பண்ணி விட்டு அதுலேருந்து பணம் பண்ணலாங்கிறது சேகர் பாபு மாதிரி கிரிமினலான ஆட்களுக்கு மட்டும்தான் திங்க் பண்ண முடியும். இந்த 10 கோடி ஊழல், இந்த விஷயத்தை சேகர் பாபுவின் மீது உள்ள குற்றத்தை அம்பலப்படுத்திய ரமேஷ் அவர்களை பாராட்டியே ஆகணும்.